வைச்சகல் உற்றது கண்டு மனிதர்கள் அச்சகலாதேன நாடும் அரும்பொருள் பிச்சது வாய்ப்பின் தொடர்புறும் மற்றவர் எச்சகலா நின்று. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமுலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 2வது அத்தியாயத்தில் 948வது பாடல் இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நின்றது சக்கரம் நீளும் புவியெல்லாம் மன்றதுவாய் நின்ற மாயனண்ணானை கண்டதுவாக கரந்த நந்தியும் கொன்றிடை நின்றிடும் கொள்கையனாமே. வரிக்கு வரி பொருள் பார்த்தோம் சொன்னா, அகஸ்தக்கரத்திலும் புறசக்கரத்திலும் வைத்து வைபடப்படும் ஐந்தெழுத்து அந்தம் ஆதி இல்லாது பறந்து விரிந்து நின்றது. 2வது வரிக்கு அப்படி விரிந்திருக்கும் சுத்த வெளியை திருவம்பலமாக கொண்டு விளங்கும் சிவபெருமானிடம். 3வது வரிக்கு என் ஆசானாகிய நந்தி கன்று தன் தாய் பசுவிடம் பால் அருந்தியது போல பெருமானிடம் அருளமுதம் பெற்றது. 4வது வரி குன்றின் மேல் நின்ற விளக்கு போல எனக்கு அருள் வழங்கினான் அப்படின்னு சிவமல்லிகா அம்மா அவருடைய உரை இது. மிக்க நன்றி. பாருங்க பாலசுந்தர ஐயா, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். ஐயாவோட கருத்து அதை அப்படியே நான் ஏற்கிறேன். அதனால் அடுத்தவருக்கு பேச வாய்ப்பளிக்க பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மகேந்திரன் ஐயா, வணக்கம். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். ஐயா, நான் இன்னும் பாடலை பார்க்கல, ஒரே ஒரு முறை பார்த்துட்டுமா? இன்கேஸ் யாராவது சொல்லலாம். நன்றிங்க ஐயா. நல்லது. கிருத்திகா அம்மா, வணக்கம். வணக்கம் வணக்கம். மன்னிக்கணும். இன்றைய பாடல் 948. தெளிவுக்காக ஒரு முறை வாசிக்கிறேன். நின்றது சக்கரம் நீளும் புவியெல்லாம் மன்றதுவாய் நின்ற மாயனன் நாடனை கன்றதுவாக கரந்தனன் நந்தியம் குன்றிடை நின்றிடும் கொள்கையனாமே அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப ஆழமான பாட்டு. இதுல நம்ம பொருள் பார்க்க ஆரம்பிச்சோம்னா இன்றைக்கு பூரா இந்த பாடல்ல பொருள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி ஒரு விஷயம் இந்த பாட்டுல இருக்கு. நின்றது சக்கரம் நீளும் புவியெல்லாம் அப்படின்றது. நேற்று என்ன சொன்னாரு அப்படின்னாக்க, நின்ற எழுத்துக்கள் நேர்திருப்புதம் ஐம்பூதமும் இந்த சக்கரமாக நின்றது அப்படின்னு சொன்னாரு. அது எப்படி நிற்கும், அதுதான் நேர்தரும் மன்னமமாக இருந்தது அப்படின்னு சொன்னாரு. அப்படி நேர்தர நின்றடி அதற்குள் இறைவன் இருந்தான் அப்படின்னு நேற்றுக்கு சொல்லி முடிச்சாரு. இன்னைக்கு என்ன சொல்றாருன்னு பாருங்க. நின்றது சக்கரம் நீளும் புவியெல்லாம் அப்படின்றார். அப்போ அப்படி நிற்கக்கூடிய நேற்றுக்கு நம்ம இது அகமாக நிகழக்கூடிய அகத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். இன்னைக்கு என்ன சொல்றாரு பாருங்க, நீளும் புவியெல்லாம் அப்படிங்கிறார். அப்ப இந்த உலகம் முழுமைக்குமான ஒரு சக்கரமாக இது அமையும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி அது உலகம் முழுமைக்காக ஒரு விஷயம் நடக்கிறது அப்படின்னா அவ்வளவு பிரம்மாண்டமானதா அப்படின்னா, 2 விஷயம் எல்லோருக்காகவும் அமையும். ஒண்ணு அது ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தா, அதாவது என்ன சொல்றது,
ஒரு பஸ் இருக்கு, ஒரு 10 பேர் ஏறலாம், இல்ல ஒரு 100 பேர் ஏறலாம், இல்ல அதோட பிரம்மாண்டமா பண்றோம்னா ஒரு 1000 பேர் ஏறலாம் இல்லைங்களா. ஒரு கப்பல்லன்னா 1000 பேர் ஏறிடலாம். இல்ல ஒரு பெரிய மாநாட்டு பந்தல் போடுறோம் அப்படின்னாக்க ஒரு 1,00,000 பேர் கூடுற மாதிரி கூட நம்மளால பண்ண முடியும். ஒரு ஊரே போட்டு திரட்டி பண்ண. பட் அகெயின் அது வந்து லிமிட். அப்ப அவர் புவியெல்லாம் நீளக்கூடிய ஒரு சக்கரத்தை பத்தி பேசுறாரு அப்படின்னாக்க அது வந்து அப்படி ஒரு பருவான ஒன்றாக இருக்கக்கூடிய சாத்தியம் இல்லை இல்லைங்களா. ஏன்னா புவியெல்லாம்னு சொல்றாரு, நீளும் புவியெல்லாம் அப்படிங்கிறாரு. அப்போ அது அது வந்து லிமிட்லெஸ்ஸா இருக்கு. அப்ப எது வந்து லிமிட்லெஸ்ஸா இருக்கும்? அப்போ வந்து நம்ம இந்த ஒரு கதை பார்த்திருக்கோம். என்ன கதை பார்த்திருக்கோம்? ஒரு அப்பா வந்து 2 பிள்ளைங்கள்ட்ட யாருக்கு சொத்து கொடுக்கறது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது அவருக்கு. உடனே அவரை கூப்பிட்டு சொன்னார் அவரு, நான் ஆளுக்கு 100 ரூபாய் தரேன், இந்த 100 ரூபாயில நீ வந்து யார் இந்த அறையை நிரப்புகிறாங்களோ முழுமையாக அவர்களுக்கு தான் சொத்து. முத பையன் என்ன பண்ணா, நேரம் போனா பெரிய 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 வைக்கோலை வாங்கிட்டு வந்து வைக்கோப்பீரியை வாங்கிட்டு வந்து அந்த ரூம் பூரா அடிச்சுட்டு நான் தான் இந்த ரூம் அடிச்சேன் அப்படின்னு. சின்ன பையன் என்ன பண்ணா, நேரம் போனா 10 ரூபாய்க்கு ஊதுவத்தி கட்டு வாங்கிட்டு வந்தான். வாங்கிட்டு வந்து அந்த ஊதுவத்தியை நல்லா விளக்கேற்றி அந்த இடத்துல ஊதுவத்தி பொழிச்சு வச்சான். இந்த ஊதுவத்தி மனம் வந்து அந்த அறையை நிரப்பி. அப்ப அந்த மாதிரி பருவற்ற ஒரு விஷயம்தான் இந்த புவியெல்லாம் நீளக்கூடிய தன்மையில அமையும். அப்ப பாருங்க, ஒரு அருவுருவான ஒரு விஷயம் இந்த உலகத்தோர் அனைவருக்கும் தேவையான ஒரு விஷயமாக இந்த சக்கரம் மாறும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நின்றது சக்கரம் நாளும் புவியெல்லாம் அப்படிங்கிறார். அப்போ இது வந்து உலகம் முழுமைக்காக மாற வேண்டும் என்றால் அதனுடைய தன்மை வந்து எப்படி இருக்கணும்? அது வந்து பருவல இல்ல, உருவுல இல்ல, அதனுடைய தன்மையில் இருக்க வேண்டும். ஸோ இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். எது ஒன்று குணத்தால் நிரம்புமோ அதை பற்றி பேசுகிறார், எது ஒன்று தன்மையால் நிரம்புமோ அதை பற்றி பேசுகிறார் அப்படிங்கறத இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அப்ப இது என்ன தன்மை? அதை வரவாறு பின்னாடி சொல்றாரு. என்ன சொல்றாரு? மன்றதுவாய் நின்ற மாயனன் நாடனை அப்படின்றார். அப்ப அந்த மாதிரி தன்மையில நிற்கும் பொழுது அந்த இறைப்பரம்பொருள் மாய நன்னாடன் அப்படின்னா அந்த மாயத்தை அழிக்கக்கூடியவன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த 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 அவன் வந்து எங்க இருக்கிறானா? அப்படி புவியெல்லாம் நீளக்கூடிய அந்த சக்கரத்தில் நிற்கிறானா, அதான் மன்றது அப்படின்றாரு. அப்ப மன்று அது அவனுடைய மன்றாக மாறும் அப்படின்றாரு. எது அப்படின்னு அப்படின்னா நம்ம பார்த்துட்டோம், இது ஒரு இடம் அல்ல, இது ஒரு பரு அல்ல அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அப்ப அடுத்தாப்புல என்ன சொல்றாரு பாருங்க, கன்றதுவாக கரந்தனன் நந்தியும் குன்றிடை நின்றிடும் கொள்கையனாமே. அப்போ அடுத்தாப்புல நான் வந்து ஏதோ யோசனையில எல்லாம் சொல்லல, அவரே சொல்றாரு கொள்கையனாமே. அப்ப கொள்கை அப்படிங்கிறதே ஒரு தன்மை இல்லைங்களா. அப்ப என்ன சொல்றாரு? குன்றிடை நின்றிடும் கொள்கையனாமே. அப்போ அதுக்கு ஒளிவிளக்காக திகழக்கூடிய கொள்கையாக ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா கன்றதுவாக கரந்தனன் நம்பியும். அப்ப எது அப்ப இந்த கன்று அப்படிங்கிற ஒரு வார்த்தைய நம்ம வந்து நிறைய இவர் வந்து நிறைய உபயோகம் பண்ணியிருப்பாரு. திருமூலர் பிரான் வந்து இந்த கன்று கன்ற அப்படின்னா அந்த கன்று அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப அழகான நிறைய இடத்துல வந்து அந்த இடத்த வந்து அவரு அந்த வார்த்தையை வந்து உபயோகிச்சிருப்பாரு. நான் அதை ஆக்சுவலா எடுத்து வைக்கணும்னு நினைச்சேன், எடுத்து வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், ஆனா எடுத்து வைக்கல நானு. என்ன சொல்லுவாரு அப்படின்னாக்கா, அந்த கன்றே வந்து விதவிதமான கன்றுகளை பத்தி அவர் பேசுவாரு. அது திருவாசகத்துல மணிவாசக பெருமான் சொல்லுவாரு, கற்றா கற்றாவினும் அந்த அதாவது அந்த கன்று அழைக்க பால் சுரக்கக்கூடிய பசுவினுடைய தன்மை அப்படின்னு கிருத்திகா ஒரு நிமிஷம். கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. பாத்தீங்களா? கரெக்ட். கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. இதுக்குதான் மனப்பாடம் பண்ணணுங்கிறது ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. அந்த 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 தன்மை மாத்திரம் உள்ளுக்குள்ள
அந்த வார்த்தை மாத்திரம் உள்ளுக்குள்ள நின்றுச்சு. ஏன்னா அந்த அந்த பசு வந்து எப்படி வந்து பால் சொரியுமா, அது மடியில வாய் கூட வைக்க வேண்டாமா, அப்படியே சொரியுமா. அந்த கன்று வந்து எப்படி அழைக்கும் அப்படின்னாக்கா, அம்மான்னு எங்கேயோ கூப்பிடுமா. இங்க வந்து நம்ம வீட்டுல பால் மாடு வச்சிருந்தவங்க அத்தனை பேருக்கும் தெரியும். அந்த டயம் எங்கேயோ மாடு கத்துது அப்படின்னா அந்த பால் வந்து அப்படியே சுரக்கும். இன்னைக்கும் வந்து முதல்ல கன்றுக்கு ஊத்திட்டு தான் பால் கறக்கணும் அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாத மானுட விதி. அப்போ அந்த மாதிரி அந்த கற்றாவின் அப்படின்னு திருவாசக பெருமான் சொல்றாரு. இவர் வந்து நிறைய அந்த கன்று அப்படிங்கிறது, இந்த கன்றுங்கிறது என்ன அப்படின்னா, இன்னொரு இடத்துலயும் திருவாசகத்துல வந்து இந்த இந்த 2 வார்த்தை வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த பாடலும் ஞாபகம் இல்ல, ஐயாக்கு ஞாபகம் தான் சொல்லலாம். நுந்து கன்று அப்படின்னு ஒரு வார்த்தை உபயோகம் பண்ணுவாரு. அந்த நுந்து கன்று அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து திருவாசகத்துல வரும். அது என்ன அப்படின்னாக்கா, ஆஹ் எவ்வளோ, அதாவது அந்த 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 கன்று வந்து விட்டுடுமா, விடாது. கன்றை வந்து மாடு விடாது. ஆனா அந்த கன்று பிரிந்து போயிடுச்சு, அந்த மாடு வந்து நீ வேணாம் அப்படின்னு விட்டுட்ட மாதிரி, என்னை விட்டுறாத, நீ என்னை புடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த, அதாவது விடவே விடாது. மாடு வந்து என்னைக்காவது கன்று விடுமா, விடவே விடாது. ஆனாலும் ஒருவேளை விட்டுருச்சுன்னா அந்த கன்று எப்படி அலைபாயம். அப்படியான மனதோடு நான் இருக்கிறேன், நீ என்னை விட்டுறாத. ஆனா நீ எனக்கு வந்து நீ அந்த நேரத்துல கூட என்னை விடாம நீ வந்து என்னை ஆண்டு கொண்டாய் அப்படின்னு சொல்ற மாதிரி திருவாசகத்துல சொல்ற. இந்த 2 வார்த்தை, இந்த கன்றுங்கிற ஒரு இடம் வந்ததுன்னா என்னால இந்த 2 இடத்தையும் தொடாம திருவாசகத்தை அந்த நீங்க கேட்டது சொல்லவா? சொல்லுங்கய்யா. கற்றா மனமென கதறியும் பதறியும் மற்றோர் தெய்வம் கனவிலும் நினையாது அருபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமை சிறுமையன்று எழாதே திருவடி இணையை பிரிவினை அறியார் நிழலது போல முன்பின்னாகி முனியாத அத்திசை என்பனைந்துருகி நெக்கு நெக்கேங்கி அன்பெனுமாறு கரையது புரள நண்புலன் ஒன்றி நாத என்று அரற்றி உரைதடுமாறி உரோமம் சிலிப்ப கரமலர் மொட்டித்து இருதயம் மலர கண்களி கூற நுண்துளி அரும்ப சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. இன்னும் நிறைய இருக்கு. நன்றி ஐயா, மிக்க நன்றி. இதுல அந்த நொந்து கன்று வருதா? கன்றுன்னு வரல, அந்த இடம் தெரியல. ஆனா இதுதான் கற்றா மனமென கதறியும் பதறியும் மற்றொரு தெய்வம் கனவிலும் நினையாதுன்னு வருது. ஆனா அந்த நொந்த கன்றுன்னு நான் இன்னும் படிக்கலன்னு நினைக்கிறேன். நன்றி, மன்னிக்கணும். ஐயா இருக்கட்டும் ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி. இதுல இந்த ஒரு வார்த்தை இருக்கு, எனக்கு இது ஞாபகம் வரல, அந்த வரி ஞாபகம் வரல. ஆனா இதுலயும் பாருங்க, கற்றா அப்படின்னு வருது. அதாவது அந்த பாசத்திற்கு இயங்கக்கூடிய அந்த ஒரு தன்மை, அந்த தன்மையை நினைந்து அதற்கு தேவையானதை தாண்டி கொடுக்கக்கூடிய கருணை, அந்த விஷயத்த சொல்றதுக்குதான் இந்த கன்று பசு அப்படிங்கிற ஓமை வந்து இங்க வந்து பல இடங்கள்ல திருமூலரும் சரி, திருவாசகம் நமக்கு தந்த மணிவாசக பெருமானும் சரி உபயோகம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன ஆகணும் அப்படின்னாக்க, கன்றதுவாக கரந்தனன் நந்தியும். அப்போ அந்த இடத்துல அவர் பால் சொரிகிறது. என்ன மாதிரி சொரிகிறது அப்படின்னா, அந்த கன்றுக்காக சொரியக்கூடிய பாலாக அது சொரிகிறது. அப்ப இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னா, கருணை, அன்பு, பரிவு, பாசம் அப்படின்னு இந்த உலகத்தாருக்கு நாம் என்ன தர வேண்டும். அப்ப இந்த உள்ளுக்குள்ள இந்த பஞ்சாட்சரம் நம்ம என்னவாக மாற்றும். நேற்றுக்கு பார்த்தோம், இதுல வந்து பஞ்சபூதம் வந்து அமரும்னு, அதுவே திருவம்பல சத்திரமாக மாறுகிறது அப்படின்னு பார்த்தோம். அதுதான் நாதனாக மாறுகிறது. அப்ப இதெல்லாம் என்ன பண்ணும், உள்ள எல்லாம் மாறிடுச்சுன்னு நமக்கு எப்ப தெரியும் அப்படின்னா, இப்பதான் தெரியும். கன்றதுவாக கரந்தன நம்பியம். அப்போ வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் பாடினேன் அப்படின்னு பெருமானார் சொன்னார்ல. எப்படி நடந்தது? இப்படிதான் நடந்தது. அப்போ இதுதான் விஷயம். ஒருத்தர் வந்து கனிந்து அப்படியே உலகத்தாருக்காக இறங்கி அவர்களுக்காக அன்பு சொரிந்து மனமா இருக்கக்கூடிய ஒரு மனம் அமையும் என்றால், அதுதான் அந்த மன்றதுவாகிய மாயனன் நாடன் குடியிருக்கக்கூடிய இடம். அதுவே குன்றிடை நெஞ்சிடும் கொள்கை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ மொத்தத்துல இது அகமாக நடக்க வேண்டியதுன்னு போன பாடல்ல சொன்னாரு.
அந்த அகமாக நடக்கும் பொழுது என்ன நடக்கும். அப்படி நீங்க பாருங்க, ஒரு அன்புங்கிற ஒரு விஷயம் நம்ம சுத்தி இருக்கிறவங்களோட தொடும்பொழுது அது அலை அலையாக பரவி 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 உலகத்தின் எல்லை வரை நேரும். அப்ப அது லிமிட்லெஸ்ஸா இருக்கு பாத்தீங்களா. நம்ம பிரம்மாண்டம்னு சொல்லும் போது எதுதான் பிரம்மாண்டம் அப்படின்னா எது லிமிட்லெஸ்ஸோ அதுதான். அந்த லிமிட்டே இருக்கக்கூடாது அதுக்கு. அப்ப எதுதான் லிமிட் இல்லாத அன்புக்குண்டோ அடைக்கும் தாழ் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்ப அந்த மாதிரி கரை புரண்டு ஓடக்கூடிய அந்த கருணை, அன்பு, பரிவு, பாசம் எந்த மாதிரி கற்றால் கன்றதுவாக கறந்தது போல, அதாவது கன்று அழைத்து பால் சுரக்கின்ற பசுவின் மடியை போன்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நந்தியம்பெருமான் நமக்கு செய்து தருவார் அப்படின்னு இந்த பாடல நம்ம இன்னும் நிறைய பேசிட்டே போலாங்க. நிறைய இன்னும் இதோட முடியறதே இல்லை. இன்னும் இந்த பாடல்ல ஒரு இந்த கன்றுங்கிற இடத்த பெருமான எங்கெல்லாம் எடுத்திருக்காரு திருமூலர் அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா இந்த கன்றுங்கிற வார்த்தைக்கு அவர் எவ்வளவு எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்காருன்னு தெரியும். நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்திருக்கலாம் இன்னைக்கு, பரவாயில்ல. அழகா ஃபில்லப் பண்ணாங்க அர்த்தநாரியா. மொத்தத்துல அந்த பாடலினுடைய சாரம் இதுதான். அந்த கருணையாக, அன்பாக, பரிவாக, பாசமாக இந்த பஞ்சாட்சரம் நம்மை மாற்றும். அத்தகைய பாசமும் அத்தகைய பரிவும் பற்று இல்ல பாத்துக்கோங்க, அத்தகைய பரிவும் நம்மை இந்த உலகத்திற்கு ஈய செய்யும். அத்தகைய உலகத்திற்கு ஈயக்கூடிய அன்பை இந்த பஞ்சாட்சரம் நம்முள் கொண்டு வரும். அப்படி கொண்டு வரும் பொழுது அது அந்த மாயக்கூத்தன் நடமாடக்கூடிய மன்றாக மாறிவிடும் அப்படிங்கிறதுதான் இந்த பாடலுடைய ஒரு கருத்து. அந்த கருத்தை உங்களோட பகிர கிடைச்ச இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடிக்கிறேன். நன்றிங்கம்மா. நின்றது சக்கரம் நீளும் புவியெல்லாம். அப்ப நம்ம பல காரணங்கள் இருக்கின்றன. உள்ளுக்குள்ள இருக்கிற சக்கரம் புவியெல்லாம் புண்ணக்கூடியது முதல் கருத்தாக. கன்றதுவாக கறந்தனன் நந்தியும். ஒரு பசுவுக்கு பார்த்தோம்னா கன்றுகளுடைய வயிறை நிரப்புறதும் அதனுடைய திங்கிங். அப்ப அது ரெண்டுமே கோரிலேட் ஆயிடும். நம்ம மாடு கண்ணுகிட்ட பால் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா டைரக்ட் லிங்க். சுவிட்ச் போட்டா எப்படி கரண்ட் ஃபுல்லா பாயுதோ அது மாதிரி அந்த தன்னுடைய கன்றுக்காக எதையும் கொடுக்க தயாராக அதை நிறைவு செய்கின்ற விதம். அது மாதிரி நம்ம கொள்ளளவு எவ்வளவோ அவ்வளவும் நந்தி கொடுப்பான் அப்படின்ற மாதிரி உணர்தலை ஏற்படுத்திய அம்மா அவர்களுக்கு நன்றி, மிக்க நன்றிங்கம்மா. வாருங்கள் பீதாம்பரம் ஐயா, வணக்கம். ஒரே ஒரு நிமிடம், நான் அந்த அர்த்தநாரியா அந்த பாட்டை எடுத்துட்டேன். நோயுற்று மூத்து நான் நுந்துகன்றாய் எங்கிருந்து நாயுற்று செல்வம் நயந்தறியா வண்ணம் எல்லாம் தாயுற்று என்னை ஆண்டு கொண்ட தன்கருணை தேயுற்ற செல்வத்தே சென்றுதாய் கோத்தும்பி அப்படின்னு ஒரு வந்தார். தும்பி கிட்ட சொல்ற மாதிரி திருக்கோ தும்பி. அதான் அது நுந்துகன்றாய் இல்லை நுந்துகன்றாய். நான் அந்த வார்த்தை. நன்றி கிருத்திகா, ரொம்ப நன்றிங்க. பீதாம்பரம் கண்ணனையா வாங்க, மன்னிக்கணும் இடையூறு செய்ததற்கு. பரவாயில்லங்கம்மா. மகேந்திரன் ஐயா ஃபர்ஸ்ட் வந்தாரு, அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருங்க. ஐயா வாங்க ஐயா, மகேந்திரன் ஐயா வாருங்கள், நீங்க உங்களுடைய கருத்து செய்யுங்க. நன்றி ஐயா, நீங்க தயாரா இருந்தா நீங்க கிட்ட சொல்லலாம். நல்லது, நான் வாய்ப்புக்கு நன்றி. ரொம்ப ரொம்ப அருமையா அம்மா சொன்னாங்க. ஆக்சுவலா நேற்றைய பாடல்ல இருந்தே மீண்டு வர முடியல. இந்த மாதிரியான ஒரு பாடல் தான் நம்ம நேற்று பார்த்ததும். அந்த அதோடைய அடுத்த தொடராக தான் நமக்கு நின்றது சக்கரம் என்று வருது. நேற்றைய பாடல நிறைவு முற்றதை நான் ஒரு முறை அதை படிச்சிடுறேன். நின்ற எழுத்துகள் நேதரு பூதமும் நின்ற எழுத்துகள் நேதரு வண்ணமும் நின்ற எழுத்துகள் நேர்தர நின்றிடில் நின்ற எழுத்துள்ளும் நின்றனந்தானே என்ற ஒரு பஞ்சபூத உயிர்கலப்பாக நம்மோடு அத்தனை பூதங்களும் இருப்பதாக நமக்கு அண்டத்தில் உள்ள அந்தது நம்மளுடைய உடலுக்குள் இருக்கின்ற அந்த ஐம்பூத கலப்பு அதுவாக இருக்கிறது. அப்புறம் நேர்தரு வண்ணமாக இருக்கிறது. அத வண்ணம் என்று சொல்லும் பொழுது அந்த
வெறுமனே நம்ம பார்க்கின்ற வண்ணங்கள் அப்படின்றது மட்டும் கிடையாது, அது பல்வேறு ஒரு டைமென்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையிலையும் கூட பார்க்கலாம். அதே போல அந்த நல்லது. அதே போல வந்து அந்த நேர்தர நின்று அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நம சிவாய அப்படின்ற அந்த ஒரு பஞ்சாட்சரம் என்பது நமக்கு அத்தனை வனமாகவும் இருக்கின்ற நிலையில் நின்ற எழுத்துள்ளும் நின்றனன் அப்படின்னு எல்லாமாக இருக்கின்ற அந்த நிலை அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்ப அதோட நம்ம பொருத்தி நம்ம இந்த பாடலை பார்க்கும் பொழுது இன்னும் மிக அருமையா அதோடைய தொடர்ச்சி வந்து நம்ம பார்க்கலாம். அப்போது இதை வந்து நம்ம இப்படியும் மாத்தி படிக்கலாம். அதாவது நீளும் புவியெல்லாம் நின்றது சக்கரம். அதுல வந்து ஒரு இலக்கண நயத்துக்காக நம்ம நின்றது மன்றது கன்றது குன்றிடை அப்படின்னு வந்தாலும் நம்ம இதை வந்து நம்ம பொருள் உணர்ந்து கொள்வதற்காக நீளும் புவியெல்லாம் நின்றது சக்கரம். எப்படி அந்த கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகங்கிறத எப்படி கற்பவை கற்றபின் கற்க கசடர கற்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கற்பவை கற்றபின்ங்கிறப்ப அந்த ஒரு பொருள் சரியா வர்றது மாதிரியே இதையும் வந்து அந்த மாதிரி பார்த்துக்கலாம். அப்போது வந்து இப்படி நிற்கிறது அல்லவா, அதாவது அந்த ஒரு பேரண்டத்தின் ஒரு பெருவெளியாகவும் அதே சமயம் நம்மளுடைய உடல் முழுக்கவும் அந்த ஒரு மிக சரியான நேர்தர நிற்கின்ற அந்த ஒரு சக்கரம் என்பது எங்கெல்லாம் இருக்கிறது என்றால், இது புவி என்பது நம்மளுடைய பூமின்ற கணக்குல மட்டும் வச்சுக்க வேண்டியதில்லை, இது ஒரு பிரபஞ்சத்தின் ஒரு பெரு வடிவமாகவும் நம்ம வந்து வைத்துக் கொள்ளலாம். அப்போ அது எங்கெங்கெல்லாம் நீண்டு ஒரு மிக விரிவாக இருக்கிறது என்றால் அந்த புவி எல்லாம் இருக்கிறது. அப்புறம் அந்த மன்றம் என்று சொல்லும் பொழுது அந்த நம்மளுடைய சிதம்பரத்தில் கூட நம்ம அந்த அதோடைய வந்து உணர்ந்து பார்க்கலாம். அதாவது அதோடைய அந்த பெரு இந்த நடராஜ தத்துவம் என்பதே இந்த பிரபஞ்சத்தின் ஒரு தத்துவத்தோடைய வடிவம் தானே. அப்போ அது மாதிரி அது எங்க இருக்கிறது என்றால் இந்த பிரபஞ்சம் முழுக்கவே நமக்கான அது ஒரு மன்றம். அந்த மன்றத்தில் வந்து ஓடி வருகின்ற தென்றல்லாம் கூட கண்ணதாசன் நிறைய இடங்கள்ல வந்து சொல்லுவாரு. இப்ப மன்றம் என்பது நம்ம எங்கெங்கெல்லாம் அந்த பேரன்பு அருள் நிறைந்து இருக்கிறதோ, அதுவும் ஒரு திறந்த ஒரு வெளியாக, அது ஒரு ஆகாய வெளியாக இருக்கிறதோ, அது எல்லாவற்றிலும் அங்க மன்றது வாய் நின்ற மாய நன்னாடனை. அப்ப மாய நன்னாடன் இங்க வந்து சொல்றாங்க அப்படின்னா, எல்லாவற்றிலும் கலந்து இருப்பத நம்ம வந்து ஒரு மாய வலைக்குள் நம்ம ஒரு இங்க மட்டும்தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறதுனால வர்ற இது. அதாவது இப்ப ஒரு உடலை வந்து இல்ல உடல் வேறு அந்த இறை வேறு அப்படின்னு நினைக்கிற மாதிரி, அது ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு மாயம் வந்து நம்ம மனசுக்குள்ளேயே வந்து இது தனி இறை தனி அப்படின்ற மாதிரி உருவாக்குகின்ற நிலையாகவும் கூட அதை வந்து பார்க்கலாம். அப்படி பார்த்துட்டு அது மாதிரி இல்லாத அது நமக்கு நம்மளுடைய புரிந்துணர்வில் வேணா அப்படிதான் இருக்கலாமே தவிர, ஆனா வந்து இறைவனுடைய உணர்வு வந்து இந்த பேரண்டம் முழுக்க வந்து நிறைந்து இருக்கிறது அப்படிங்கிறது. அப்புறம் கன்றதுவாக கரந்தனன் நந்தியம் அப்படின்றப்போ எனக்கு இந்த பாடல் ஆண்டாள் பசு வந்து எனக்கு நினைவுக்கு வந்துருச்சு. அதுல வந்து சொல்லும் பொழுது அந்த வள்ளல் பசுக்கள் அப்படின்னு ஒன்று வரும். அப்ப வந்து அதாவது சுரக்க நமக்கு வந்து அப்படியே ஒரு செழிப்பில் ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்ற வர்றது மாதிரி அதுல வந்து நமக்கு அந்த வள்ளல் பசுக்கள் அப்படின்ற ஒரு அர்த்தம் வரும். அப்ப அதை வந்து நமக்கு இறையாக நம்ம வைத்துக் கொள்ளலாம், இறையின் ஒரு பேரருளாக வைத்துக் கொள்ளலாம். அதுல வந்து நம்ம வந்து ஒரு கன்றாக வைத்துக் கொள்ளலாம். அப்போ வந்து ஒரு சிறு கன்று எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த ஒரு பெரும் தாய் பசுவிடம் வந்து நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கேட்டாலும் அப்போ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து அள்ளி அள்ளி தருகின்ற பேரருள் நிறைந்தது இந்த இறை, இந்த நம்மளுடைய பஞ்சாட்சரம் நம்மளுடைய உடல் முழுக்க இருக்கின்ற ஒரு மந்திரம் சக்தியாக நம்மளோட இருக்கின்ற அந்த ஒரு நிலை அப்படின்னு. அப்ப கன்றதுவாக அது வந்து எப்படி இருக்குன்னா மாயமாக இருக்கின்ற நிலையிலிருந்து அப்ப அந்த ஆடனை, அது நன் ஆடனை அப்படின்ற வருது. அப்ப அந்த ஒரு பெரும் நடனம் ஆடுகின்ற அல்லது பிரபஞ்சத்தை இயக்குகின்ற அந்த ஒரு சக்தியை ஒரு கன்றதுவாக கரந்தனன் நந்தியம், ஒரு நந்தி போல நம்ம வந்து கறந்தாலும் அப்போ அங்கு குன்றிடை நின்றிடும் கொள்கையன், அந்த குன்றிடை நின்ற கொள்கையன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஒரு அந்த அம்பல சக்கரம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு உயர் சக்தியாக இருக்கிறது. அது எப்படி இருக்கிறதுனா நம்மளுடைய உடல்ல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரபஞ்சத்தின் ஒரு திறவு வாயில் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த சகஸ்ரா வந்து நம்ம வந்து குன்று அப்படின்னு வைக்கலாம். அப்ப அந்த குன்றிடை நின்றிடும் கொள்கையன்,
அப்ப அங்கு இருக்கின்ற அந்த கொள்கையாக இருப்பது என்பது, அதாவது முழுக்க முழுக்க கருத்தாக இருப்பது, அதனுடைய ஒரு தத்துவமாக இருப்பது. அதனுடைய தத்துவம் என்றாலே பல உண்மைகளை உள்ளடக்கிய ஒரு உயர்நிலை அப்படின்னு வைத்து பார்க்கலாம். அந்த மாதிரி எங்க நிக்கிறான் அப்படின்னா நம்மளுடைய குன்றிடை நிற்கிறான். அப்ப அதுல இருந்து நம்ம பார்க்கும் பொழுது அங்கு நாம் மிக அருமையாக அங்க நின்ற எழுத்துள்ள நின்றவனை, அந்த உடலாக இருக்கின்றவனை, அது உடலுக்குள் மட்டுமல்லப்பா, இந்த முழுக்க முழுக்க இந்த பெரும் பிரபஞ்ச வெளி எல்லாமே இருக்கிறான் அப்படின்ற ஒரு தன்மையையும் நம்ம உணர்ந்து கொண்டு, அப்படி இருக்கின்றவனிடம் நம்ம என்னென்னலாம் கேட்கலாம் அப்படின்னா, அந்த அல்ல குறையாத ஒரு பெரும் பசுவின் நிலையாக நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம வாங்கிக்கலாம். நம்மளுடைய அப்போ இதுல இன்னொரு சூட்சமும் வைத்திருக்கதா நான் பாக்குறேன். நம்மளுடைய உள்ள அளவை விரித்து வைத்து பார்க்கும் பொழுது நமக்கு இன்னும் அந்த அளவுக்கு நமக்கு நன்மையும் பார்க்க முடியும். ஒரு பாரதிதாசன் சொல்ற மாதிரி அந்த குள்ள மனிதருக்கும் கூரடா தோழனேன் அப்படின்னு சொல்றது இல்லையா, அந்த மாதிரி அந்த ஒரு சின்னதா மனசுல வச்சுக்கிட்டோம்னா அவளுக்கு மட்டும் வரும். ஆனா இன்னும் உங்களுக்கு பெரும் பசியை நம்ம வச்சுக்கிட்டோம், அந்த அருட்பசி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த அருட்பசி வைத்திருக்கும் பொழுது அதையும் நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தோற்றம் இந்த பாடல் மிக அருமையா சொல்லுது. கிருத்திகாமா சொன்னது மாதிரி இதை நாள் முழுக்க பேசுகின்ற அந்த தத்துவங்கள் நிறைந்த ஒரு அருமையான ஒரு பாடல். நன்றி 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 நன்றிங்க ஐயா. ஏன் வருடம் முழுவதும் சிந்திக்க பாடலாகத்தான் இது இருக்கின்றது. மிக்க நன்றிங்க ஐயா. பீதாம்பரன் ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். திருமூலர் திருவடியே போற்றி. இந்த பாடல் அற்புதமான விளக்கம் கொடுத்தாங்க அனைவரும். என்னுடைய பார்வையில நான் பார்க்குற பார்வை என்னன்னா, நின்றது சக்கரம் நீளும் புவியெல்லாம். இந்த திருவம்பல சக்கரத்தை நம்ம பயன்படுத்தி நம்ம அது மூலியமா பார்க்கும்போது நீக்கமர நிறைந்திருக்கிற இறைவனோடு கலக்கும்போது நாமளும் அந்த புவியெல்லாம் பறந்து விரிந்து அடர்ந்து காணப்படுவோம். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. மன்றதுவாய் நின்ற மாய நன்னடனை. அப்ப மறுபடியும் அந்த மாய நன்னாடனைன்ற வார்த்தைய போடுறாரு. எப்படின்னா, ஒரு தாமரை பூத்து மலரும், தண்ணிக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. பட் ஆனால் தண்ணி குறைஞ்சதுன்னா மறுபடியும் அது தண்ணி லெவல் எவ்வளோ இருக்கோ அந்த லெவலுக்கு அது இறங்கணும். அப்போ இந்த மாய உலகத்துல நாம இருக்கிற வரைக்கும் அந்த மாய உலகத்தோட நாம கலந்து இருக்கணும். அந்த மாய உலகத்துக்கு கொடுக்குற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அதனுடைய தன்மையாக நாம இருந்துதான் ஆகணும். நாம சித்தராக, ஞானியாக, யோகியாக, பரம்பொருளாக மாறனா கூட இந்த புவி உலகத்துக்கு சிருஷ்டிக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்றது. அந்த மாய நன்னாடனை, அந்த மாய கூத்தன், அதாவது மாய உலகத்தை தோற்றுவித்து இருக்கிற அந்த கூத்தனோடு நாமளும் சேர்ந்து அந்த மாய உலகத்தோடு கலந்து இருப்போம். அடுத்தது கன்றது வாக கரந்தனன் நந்தி. அதாவது இந்த இடத்த பகவானை பசுவாக அத நந்தி பகவான் கறந்துகிட்டாராம். அவர்கிட்ட இருந்து இந்த மாதிரி நம்ம இறைவனை எப்படி திண்ணமாக அடைவது இந்த மாய உலகத்திலிருந்து அப்படின்றத நந்தி பகவான் இறைவன் கிட்ட இருந்து கறந்துகிட்டாரு. எப்படி கறந்துகிட்டாரு? நான் கன்று, நீங்க பசு, நான் எப்பொழுதெல்லாம் அந்த மடிங்கிட்ட வரும்போதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பால் சுரக்குதோ அத மாதிரி எப்படி எல்லாம் கறந்துகிட்டாரோ அது போல நந்தி பகவானை நாம கெட்டியா பிடிச்சுக்கணும். எப்படி பிடிச்சுக்கணும்? இந்த திருவம்பல சக்கரத்தை. சரி, இந்த நந்தி பகவான் இவருக்கு கொடுத்து இவர் திருமூலர் நமக்கு கொடுக்குறாரு. இப்படி ஒரு அமைப்பு இல்லாதவங்க, இப்ப இந்து மதத்தை தழுவாதவங்க, மற்றவங்க எல்லாம் எப்படி தழுவுறாங்க, எப்படி இருக்கிறாங்க, எப்படி இறைவனை அடையிறாங்க? அப்ப இது ஒரு கேள்வி எனக்குள்ள எழுது. இப்ப திருமூலர் பகவானை பார்க்கல, இப்ப கேட்கல, நூலை படிக்கல, அப்ப மற்றவங்களும் இறைவனை அடைய முடியாதா அப்படின்ற கேள்வி எழுப்பும்போது என்னன்னா, இப்போ நாம வந்த வழி இருக்குல்ல. இப்போ குழந்தை பிறக்குது, குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய சீராட்டி பாராட்டி அந்த சுத்தம் பண்ணி அந்த 45 நாள், 1.5 மாசம், 3 மாசம், 6 மாசம், 1 வருஷம் கூட சில வீட்டுங்கள்ல தண்ணி ஊத்துவாங்க. அந்த மருத்து வச்சுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த மரியாதை செய்வாங்க. கூலி கொடுத்துடுறோம், பட் ஆனா இருந்தாலும் மரியாதை செய்வாங்க. அந்த முடியும் காலத்துல இந்த குழந்தைய சீராட்டி இந்த அளவுக்கு சுத்தப்படுத்தி அதை எந்த நேரத்துல எப்படியெல்லாம் செய்யணுமோ அதை செஞ்சு எடுத்துன்னு வருவாங்க. அப்ப அவங்களுக்கு சில நிலக்கிழார்கள்லாம் நிலமே எழுதி வைப்பாங்க, பட்டு வாங்கி கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச என்னுடைய மகனுக்கே நான் அவங்களுக்கு துணிலாம் வாங்கி கொடுத்துருக்கேன்.
கடைசியா முடிக்கும் பொழுது. அப்படி இருக்கும்பொழுது அந்த இது எதுக்கு சொல்றோம்னா, அந்த வழியில நாம வரும்பொழுது இந்த இந்த மாதிரி புவி உலகத்தோடு சேர்ந்து நம்மளுடைய முன்னோர்களை தழுவி பசுவும் கன்றாக பசுவுக்கு எப்படி வந்து கன்றுக்கு பசு வந்து கொடுத்தே ஆகணும் நேதி அது, அது விதி, அது ஒதுக்காது, எட்டி உதைக்காது, அது எதுவுமே பண்ணாது. எது வரைக்கும் அதுவா உணவு எடுத்துக்கிற வரைக்கும், அது நம்மள மாதிரியே மாறிடுச்சு அப்படின்ற வரைக்கும் விடாது அந்த பசு. அந்த பசு என்ன பண்ணும், கூடவே வச்சுக்கும். எப்பொழுதெல்லாம் நீ கேட்கறியோ அப்பப்போலாம் என்கிட்ட மடியில குடி அப்படின்னு வச்சுக்கும் அந்த பசு. அது போல நாம வளர்ற வரைக்கும் தாய் தந்தை தன்னுடைய உறவுகள், தன்னுடைய இந்த புவி உலகத்துல இருக்கிற நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய அனைத்து உறவுகளையும் நான் சொல்றேன். நான் இன்னைக்கு எங்கேயோ ஒரு சென்னையை விட்டு நான் பெங்களூர் போறேன். பெங்களூர்ல பாக்குற உறவுகள் கூட என்னோட சம்பந்தப்பட்டதுதான். அந்த மாதிரி எல்லாரும் சம்பந்தப்பட்டதோடு நான் கலந்து ஒன்றி அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படியோ அந்த முறையோடு வாழும்போது கூட இறைவனுடைய பசு, அதான் இறைவன் பசு, அவனுக்கிட்ட எப்படி பால் கிடைக்குதோ அந்த கன்றுக்கு அது மாதிரி கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களும் திண்ணமாக இறைவனை அடைவார்கள். அவங்களும் வந்து குன்றின் மேல் விளக்கு, அதாவது இந்த இறைவன் அந்த எப்படி வந்து நாசியில வழியா மேலே ஏற்றி மேலே குன்றின் மேலே விளக்கு வச்சோம்னா எப்படி சகஸ்த தலத்தை அப்படின்னு சொல்லிட்டு அதுவாகவே மாறிடுவாங்களே. அறம் தர்மம் அந்த அறநெறியோடு வாழும்போது மனிதனா இப்படிதான் வாழணும்ன்ற ஒரு முறை இருக்குல்ல, நம்ம முன்னோர்களுடைய முறைகளை வந்து பின்பற்றி வரும்பொழுது அப்படி இருந்தா கூட இறைவனை திண்ணமாக அவங்களாம் எப்படிலாம் இருந்துட்டு போனாங்களோ நம்மளுடைய முன்னோர்கள். அதனால்தான் எல்லா குழந்தையும் அவன் பாட்டம் மாதிரி இருக்கிறான், அவங்க அப்பா மாதிரி இருக்கிறான், அவங்களுடைய 7 ஜென்மத்துக்கு 7 தலைமுறையினுடைய ஆளை சொல்லி அதை மாதிரி இருக்கிறான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவரு எப்படி இருந்தாரு, அவரும் இதை மாதிரிதான் அறநெறியோடு வாழ்ந்து புவி உலகத்துக்கு சிருஷ்டிக்கு நல்ல தர்மத்தோடு வாழ்ந்து அதனுடைய தன்மையில வந்து கடைசி காலத்துல எப்படிலாம் போய் சேரணுமோ அப்படிலாம் போய் சேர்ந்துறான். அதே போல இவனும் இருக்கிறான். அதே போல மற்றவங்களை அணைத்து பிடிக்கணும், மற்றவங்ககிட்ட எப்படி பேசணும், பெரியவங்களுக்கு எப்படி மதிப்பு கொடுக்கணும், சின்னவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும், மற்றவங்க நம்மளை நாடி வந்தா அவங்களுக்கு எப்படி, அதாவது வலியவன் எளியவனை வந்து உதவியே ஆகணும். அது சிருஷ்டியோட நேதி. அது நான் கேட்கறேன்னா நீங்க பதில் சொல்லியே ஆகணும். முன்னோர்கள் இருந்தா இல்ல பெரியவங்க இருந்தாங்கன்னா அதை தட்டி கழிக்க கொடுக்கிறது வந்து யாருக்கும் கிடையாது. அது இறைவனுடைய நேதி, அது பிரபஞ்சத்தினுடைய நேதி. அந்த நேதிப்படி இருந்தா கூட, அதாவது பசு வந்து எப்படி இப்ப கன்றுக்கு பால் கொடுத்தே ஆகணும்ன்ற நேதி இருக்குதோ அது மாதிரி நம்ம முன்னோர்களுடைய வழிமுறையை அவர்கள் சொன்ன சொற்களை நம்ம வந்து பின்பற்றும் பொழுது நாமளும் வந்து இறைவனாகவே, நாமளும் அவங்கள மாதிரியே நம்மளுடைய முன்னோர்கள் மாதிரியே நாமளும் மாறுவோம் அப்படின்ற மாதிரி அந்த கன்றின் மீது பசு அந்த நந்தி பகவானுடைய வார்த்தையை ஒரு போடும்போது எனக்கு அந்த மாதிரியே தோணுச்சு. இப்ப அந்த மாதிரி நிற்கும் பொழுது கூட இறைவனை அடைவதற்கு உண்டான திண்ணமான உடலாக, உயிராக, ஆத்மாவாக ஒரு ஜீவன் மாறும் அப்படின்றத வந்து என்னுடைய கருத்து. இது வந்து அவங்க நம்ம திருவண்ணாமலை சக்கரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு வரும்போது எப்படியெல்லாம் நம்ம வந்து மாறுறோம் அப்படின்றத எடுத்து சொல்றாரு. இது என்னுடைய முற்றிலும் மாறுபட்ட கருத்து. ஏதாவது தவறு இருந்தா மன்னிக்கவும். இந்த கருத்தை உங்களோடு பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. ஐயா. நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க ஐயா. பசு என்கிற நாணத்திலிருந்து கன்றுக்கு நாணம் ஃபுல்லா கிடைக்கணும் அப்படின்னா ஃபுல்லா கிடைக்கும். அத மாதிரி நினைவூட்டிய ஐயா அவர்களுக்கு நன்றி. பாருங்கள் அம்மா, முந்தியா கௌரி அம்மா அவர்கள் வணக்கம். வணக்கங்க அம்மா, விந்தியா கௌரி அம்மா இருக்கீங்களா? வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமசிவாய போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 948வது மந்திரம். நின்றது சக்கரம் நீளும் புவியெல்லாம், மன்றது வாய் நின்ற மாய நன்னாடனை, கன்றதுவாக கரந்தனன் நந்தியும் குன்றிடை நின்றிடும் கொள்கையன் ஆமே. திரு அம்பல சக்கரத்தின் நற்பயன்கள் உலகம் எல்லாம் பரவி நிற்கும். ஞானிகளுடைய அந்த ஆன்மீக ஞானம் அவர்கள் அடைந்தது மட்டுமல்லாமல் அவர்கள் அகத்தையும் புறத்தையும் சிறப்பாக வைத்திருந்து மந்திரங்களாகவும் பாடல்களாகவும்
பல நூல்களை எழுதியுள்ளனர். அவர்களுடைய ஞானத்தை நாம் படித்துள்ளோம். ஆன்றோர்களுடைய சிறப்பு கருத்துக்களையும் நாம் கேட்டுள்ளோம். அது நமக்கு மட்டுமல்லாமல் இந்த உலகத்திற்கே பயனுடையதாக இன்றைக்கு பரவி உள்ளது. என்றைக்கும் உலகத்துக்கு நன்மையானதாகவே இருக்கும் இந்த ஆன்மீக கருத்துக்கள் அனைத்துமே. இந்த சக்கரமே தான் இருக்கும் இடமாக அம்பலமாக கொண்டிருக்கும் மறைந்து விளங்கும் மாயன் உயிர் குலத்துக்கு உலகுக்கு நாயகனாக இருக்கின்ற பரம்பொருளின் அருளை பசுவிடம் கன்றினை ஊட்ட செய்து பால் கொள்வதை போல அனைவருடைய மனமே ஒரு மன்றம். அந்த அம்பலத்தில் நாம் சிவபெருமானை நினைத்து வாழ வேண்டும். அப்படித்தான் முன்பு ரிஷிகளும் ராஜ ரிஷிகளும் முனிவர்களும் ஞானிகளும் யோகிகளும் சிவபெருமானை தன்னுடைய மனத்தில் எப்போதும் நினைத்திருந்தார்கள். ஆழ் மனத்தில் இறைவன் அகலாமல் அவர்களிடத்து இருந்தான். அதைத்தான் இங்க குறிப்பா சொல்றாங்க, மன்றதுவாய் நின்ற மாய நன்னாடனை. நமக்கு முன்னாடி கடவுள் தோன்றுனா அதுக்கம்பர் கடவுளை நம்ம நினைப்போமானா உண்மையை நினைக்க மாட்டோம். ஆனா மாயை மறைந்தவன் இருக்கிறான் அப்படின்னா அதுதான் நல்லது, அதுதான் கடவுள். நம்ம உடல் உறுப்புக்குள்ள என்னென்னவோ இருக்கு, அது எல்லாமே வெளியே தெரியாது. தெரிந்தால் அது சிறப்பாகவும் இருக்காது. எது மறைந்திருக்கணும், எது வெளிப்படையா இருக்கணும், எல்லாமே இறைவனுடைய படைப்பு, இயற்கையோட படைப்பு. அதுபோல நம்மளுடைய மனசுலையும் எப்போதும் இறை சிந்தனை இருக்கணும். சிவபெருமானுடைய அந்த தோற்றம் நமக்கு அப்படியே மனசுல வரணும். அதைத்தான் நம்மளுக்கு ஆன்மீகத்துல குறிப்பா வாழ்கின்ற மனிதர்களுக்கு நம்ம திருமூலர் சிறப்பா சொல்லியிருக்காரு. அது எப்படின்றத ஒரு உவமையா அழகா சொல்லியிருக்காரு. உவமையா சொல்றதுதான் மனசுல பதிவாகும். போல புறைய அன்ன இன்ன மான கடுப்ப இதெல்லாம் உவம உருபுகள். இந்த இடத்துல போல அப்படின்ற உருப அவர் பயன்படுத்தியிருக்காரு. பசுவிடம் கன்றினை ஊட்ட செய்து பால் கொள்வதை போல அப்படிங்கிறாரு. நாங்க விவசாய குடும்பம்ன்றதுனால பார்த்துருக்கோம். கன்றுக்கு பசிச்சா தாய் பசுக்கிட்ட போய் அது பாலை முட்டி அருந்தும், குடிச்சுக்கும் நல்லா. அதில் அது பேசாம இருந்தா பசு கன்றை உணர்ந்து அதுக்கு பால் கொடுக்கும். இப்படிதான் அது நடக்கும். சில நேரங்கள்ல பால் கறப்பதற்காக மாடுகளை வளர்ப்பவர்கள் முதல்ல கன்றை பால் குடிக்க விட்டுட்டு அப்புறம் பாலை கறந்துட்டு மிச்சம் மடியில இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியும், பார்த்து வச்சிருப்பாங்க. திருப்ப கன்றை விட்டுருவாங்க. கன்று தாய் பசுக்கிட்ட இருந்து பாலை எடுத்துக்கும். இப்போ நான் இப்படித்தான் பார்க்குறேன். சிவபெருமான் அவருடைய அந்த ஞானம் நந்தி தேவருக்கு கிடைத்தது. நந்தி தேவரை திருமூலர் குருவாக ஏற்றுக்கொண்டார். திருமூலருக்கான ஞானத்தை அழகா நம்ம நந்தி தேவர் எடுத்து சொல்றாரு. ஒன்று, நாம இறைவனை தேடி போவோம். நமக்கு நல்ல ஒரு அருள் கிடைக்குமானால், இறை அருள் இருந்துச்சுன்னா இறைவனே தேடி வருவார். சுந்தரருக்கும் அப்படி வந்தார். ஆட்கொண்டார் சிவபெருமான். அதே போல மாணிக்க வாசரையும் ஆட்கொண்டார் நம்மளுடைய சிவபெருமான். இன்னும் பல அடியார்கள் எப்போதும் சிவபெருமானையே நினைத்திருந்தார்கள். அப்போ நம்மளோட அந்த சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்றத பாடல்ல கஞ்சதுவாக கரந்தனன் நந்தியும், நந்தி வழிகாட்டுதல்ல
நம்ம திருமூலர் நிறைய ஞானத்தை பெற்றுக்கொண்டார். ஏற்கனவே நம்ம பாடலை பார்த்திருக்கோம். உடம்பை இழுக்கென்று இருந்தார் நம்ம திருமூலர். அதுக்கு பிறகு அவருக்கு தோன்றியது இல்லை, இந்த உடம்புக்குள்ளே நம்ம பரம்பொருளாகி பெருமானை பார்த்தோம், அதனால இந்த உடம்பு உயர்வானது, அதை பாதுகாக்க வேண்டும்னு அடுத்த மந்திரத்துல அவர் எழுதிச்சாரு. அதனால நாம இப்ப என்ன குறிப்பா சொல்றேன் அப்படின்னா, நான் ஜியாகிரபி தான் படிச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு தமிழ் படிக்கணும்னு எனக்கா தோணுச்சு. நான் தமிழ் பாடம் படிக்க ஆரம்பிச்சேன். இளங்கலை தமிழ் இலக்கியம் படிக்கும் போது நிறைய தேவார திருவாசக பாடல்கள்லாம் படிச்சிருக்கேன். அதுல எனக்கு மனம் கவர்ந்தது வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசர் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. அப்போ மனனம் செய்ததான். அதனுடைய பொருளை ஒரு வரியில நான் சொல்றேன். எல்லா நாளுமே நல்ல நாள், எல்லா நேரமுமே நல்ல நேரம். சிவபெருமானை நாம் மனதில் நினைத்தால் மட்டும் போதும். இந்த கருத்தை நம்ம எங்க இருந்து எடுத்துக்கிறோம்? அந்த தேவார பாடல்ல இருந்து எடுத்துக்கிறோம். சுந்தரரோட வாழ்வு, திருநாவுக்கரசரோட வாழ்வு, கால நேரம் சரியில்லை அப்படின்னு திருநாவுக்கரசர் சொல்றாரு. இல்லை, சிவனை நினைச்சா நம்மளுக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம்னு மன்னிக்கவும் திருஞான சம்பந்தர் சொல்லுவார். அப்போ ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்றப்போ நாம அதன்படி செயல்படுறோம் அப்படின்னா, ஒண்ணு நாமளே இறைவனை நினைச்சு வணங்குவோம், இல்ல பிறர் சொல்வதை கேட்டும் நம்ம வணங்குவோம். அதைத்தான் இங்க அருமையா எழுதியிருக்காங்க. கன்றதுவாக கரந்தனன் நந்தியும் குன்றிடை நின்றிடும் கொள்கையன் ஆமே. குன்று அப்படின்னா மலை, அதனுடைய உச்சி. அறிவுல பொது அறிவு, கல்வி அறிவு, பகுத்தறிவு, அனுபவ அறிவு சொல்லுவாங்க. நமக்கு ஞானம், ஆன்மீகவாதிகளுக்கு நமக்கு ஞானம், இது தலை சிறந்தது. அது எப்படி என்றால் என்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம்னு சொல்லுவாங்க. அதனால நம்மளோட எண்ணமெல்லாம் சிவனுடைய எண்ணமா இருக்கணும். நம்மளுடைய இந்த ஞானம் உயர்ந்தது, நம்மளுடைய வாழ்க்கையும் உயர்வா ஆக்கிக்கணும். நம்ம திருமூலர் உயர்ந்த கொள்கை உடையவரா இருந்தாரு. அதைத்தான் குன்றிடை நின்றிடும் கொள்கையன் ஆமே. அப்போ நல்ல ஒரு ஆசான் இருந்தார்னா அவரை அந்த கன்ற பால் குடிக்க தாய்ப்பசு இடத்துல அனுப்புற அந்த கன்று மாடுகளை பார்த்துக்கிற பசுக்களை பார்த்துக்கிற அவர் போல நந்தி தேவருடைய கருணையால, நந்தி தேவருடைய ஒரு அருளால திருமூலர் மிக மிக பெரிய ஞானியா இருந்து 3000க்கும் மேற்பட்ட இந்த திருமந்திரத்தை எழுதியிருக்காரு. அந்த நூல்களை, அந்த பாடல்களை, மந்திரங்களை நாம் படிப்போம், நல்வாழ்வு வாழ்வோம். அனைவருக்கும் நன்றி, வாய்ப்பிற்கு நன்றி. ஓம் நமச்சிவாய போற்றி. நன்றி, நன்றிங்கம்மா. ஒரு கல்லூரி பேராசிரியருக்கான அனைத்து விளக்கங்களும் ஒரு பாத்திரத்தை துறக்கிற மாதிரி இந்த பாடலில் இருக்கிற அனைத்து விஷயங்களையும் புரிஞ்சு எங்களுக்கு சாராக, கரும்பு சாராக கொடுத்துள்ளீர்கள். மிக்க நன்றிங்கம்மா. மகேந்திரன் ஐயா, இந்த பாடல் பாடுறீங்களா? தியாகராஜன் சாரை கூப்பிடுறதுக்கு மேல அப்படி கூப்பிடுறீங்க? இல்ல, இதுல சேட்ல அதை பார்த்திருக்கேன். ஓ அப்படியா, சரி. நன்றி. நன்றி நன்றி. நின்றது சக்கரம் நீளும் புவியெல்லாம் மன்றது வாய் நின்ற மாய நன்னாடனை. நின்றது சக்கரம் நீளும் புவியெல்லாம் மன்றது வாய் நின்ற மாய நன்னாடனை. கன்றதுவாக கரந்தனன் நந்தியும் கன்றதுவாக கரந்தனன் நந்தியும் குன்றிடை நின்றிடும் கொள்கையனாமே. குன்றிடை நின்றிடும் கொள்கையனாமே. கொள்கையனாமே. கொள்கையனாமே.
வாய்ப்புக்கு நன்றி. நன்றி நன்றிங்க ஐயா. வாருங்கள் ஐயா அர்த்தனாரி ஐயா. வணக்கம். வணக்கம். இந்த பாடலின் கருத்தை நாம் முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்கு திருப்பாவையில 3வது பாசுரம், 12வது பாசுரம், 21வது பாசுரம் இந்த 3ஐயும் பார்க்க, அதுக்கப்புறம் கொள்கை அப்படிங்கிறதுக்கு பவனந்தி முனிவருடைய நன்னூல்ல நல்லாசிரியருக்கான தகுதி, ஆசிரியராக ஆவார் யார், அங்கேயும் பார்த்துக்கலாம். இது மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு. அதே மாதிரி இந்த உவமை நாலடியார்ல 101வது பாட்டுலயும் இருக்கு, பார்த்துக்கலாம் நீங்க. ஆனா இன்றைக்கு நம்ம ஓத போற பாடல் என்ன அப்படின்னு சொன்னா திருவாசகம். உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன். உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன். கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும். கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும். குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தானின் குறைகழற்கு. குறைகழக்குனா வாசனை வீசும்படியான திருவடின்னு அர்த்தம். குற்றாலத்தமர்ந்துரையும் கூத்தானின் குறைகழற்கு. கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. கூத்தா கூத்தா கூத்தானின் குறை கழற்கு. கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றி நன்றிங்க ஐயா. சிறு வயதில் மனப்பாட பகுதியில் படித்த பாடலை மீண்டும் ஞாபகப்படுத்தினீர்கள். மிக்க நன்றிங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. நன்றி சார். நன்றி நன்றி. வந்த மையநம்பர்களை வணங்கி மகிழ்கின்றேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம் சிந்திப்போம். தலம் நிறைவேறுகின்றது. 5, 4, 3, 2, 1.